இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சாதம் பண்ண போகிறோம். தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரம் வச்சாச்சு, நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். நல்லா ஆயில் காயட்டும். அதுக்கு பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாங்க. எண்ணெய்க்கு நெய்யும் விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பட்டை சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். சவக்க வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணுங்க. நம்ம சவக்க அதை வதக்குனா தான் வந்து நமக்கு தக்காளி சாதம் நல்லா வரும். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. நேற்று சாம்பார் வச்சேன். என்னடா பண்ணுறது, டெய்லி சாம்பார் புளிக்குழம்பு இந்த மாதிரி இன்றைக்கி என்ன வெரைட்டி ரைஸாக எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு தக்காளி சாதம் செய்யலான்னு இருக்கேன். இன்றைக்கி செய்கிறேங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா சவந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு தான் சேர்த்துக்கணுங்க. கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கல்லுப்புலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளிலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கரண்டி போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 7 மிளகாய் 8 மிளகாய் சேர்த்துக்கணும். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக போட்டால் நம்ம தொண்டையெல்லாம் ரொம்ப எரியும். பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதிகமாக காரமாக இருந்தால். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினா கொஞ்சம் தூவிடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா போட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மிளகா பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறதுனால அந்த காரத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரும். அதனால் இது எந்த சைடு எஃபெக்டும் எதுவும் வராது. நமக்கு தொண்டை நிறைய புண்ணு எதுவும் இருந்துச்சுன்னா இந்த புதினா வந்து அதை சரி பண்ணிடுவாங்க. அதனால் புதினா நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி பாருங்கள். நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூளையும் போட்டு எண்ணெய் பிரிய வைக்கணுங்க. அப்படியே நல்லா வதக்கிறதுலாக இருக்குது. நம்ம எந்த இதுவுமே செய்யறதுன்னா நல்லா வதக்கி செய்யுங்களேன். அந்த ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி சாதத்துக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு அலசி 3 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா உச்சி வெயிலுங்க. நல்லா வெந்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூல் இருக்கும்போது தெரியாது. ஸ்கூல் நேரத்தில் நம்ம காலையில் எல்லா சமையலும் முடிச்சுடுவோம். இப்போ ரொம்ப அசால்ட்டாக இந்த நேரத்துக்கு நம்ம லேட்டாக 12 மணிக்கு 1 மணிக்கு இப்படி சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்ன அப்போதைக்கும் ஆறிடும் சாதம்லாம் நம்ம செய்கிறதுலாம். இப்போ நல்லா சுட சுட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து நம்ம அரிசியெல்லாம் சீரக சோம்பு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியெல்லாம் எல்லாமே சேர்த்துக்கினாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசியை சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்.
இது வந்து பச்சை சீரக சம்பாங்க. இது வந்து கீர் கம்பி நான் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து கீர் செய்வேன், பச்சை கீர். இதில் நல்லா பால்லாம் ஊற்றி மில்க் மேடெலாம் போட்டுட்டு நல்லா கீர் செஞ்சால் பிரியாணி செய்கிற அன்றைக்கி வந்து நம்ம கீர் வந்து இதுக்கு ஸ்டைல் செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு அந்த கீர் சாப்பிட்டோம்னா இனிப்பு இந்த பாயசம் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி கீர் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த அரிசியில் தான் செய்யணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, அது இருந்தது நான் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு அதை வந்து நம்ம தக்காளி சாதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி டேஸ்ட் ஏதாவது செஞ்சிடலான்ட்டு செய்கிறேங்க. இந்த ஒரு ஒரு சம்பட்டத்தில் வந்து ஒரு சம்பட்டம் அரிசி எடுத்தேன்னா 1.5 சம்பட்டம் தண்ணி வைப்பேன், அவ்வளோதான். 1க்கு 2 வைக்க மாட்டேன், ஏன்னா இது பச்சை அரிசி சீக்கிரமாக குழஞ்சிரும். அதனால் 1க்கு 1.5 அவ்வளோதான் வைப்பேன். ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா வந்து அரிசி நல்லா ஸ்மெல் போகும், நல்லா அழகாக அப்படியே நெய்யிலே வறுத்துருச்சு நல்லா அரிசியை. அந்த நம்ம வந்து இந்த வதக்காமல் போட்டோம்னா அது ஒரு மாதிரி சாதம் வந்து ஒரு கொசன்னு இருந்த மாதிரி இருக்கும். நெய்யிலே வதக்கினதுனால நல்லாயிருக்கும். நெய்யும் எண்ணெயும் தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா காஞ்சிருச்சுங்க தண்ணி. சுடு தண்ணி காய வச்சு அளந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம். ஏன்னா நான் அளந்து தான் எடுத்து நான் காய வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த பாத்திரத்துக்கு. நல்லா கிண்டி விட்டுற வேண்டியதான். உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. உப்பு சேர்த்து நம்ம மேலே கொஞ்சம் புதினா தூவிடலாங்க. புதினா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நேற்று கிடச்சிச்சிங்க. அப்போ ஒரு பாட்டில் இந்த மாதிரி நம்ம கடையில் உள்ள சாக்லேட் பாட்டில் எடுத்து நல்லா உதிரியாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம அலசிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க புதினா. இந்த புதினா ஃப்ளேவரே நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். ஏற்கனவே நம்ம வந்து நெய் இது வெங்காயம் தக்காளி போடும்போது நம்ம வதக்கும் போது இதையும் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போவும் சேர்த்து மேலே கொடுத்தோம்னா எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் காரம் மாதிரி தெரியுது. இதை சேர்த்துட்டோம்னா அந்த காரத்தை கொஞ்சம் எடுத்துடும். ஏற்கனவே தொண்டை வாயெல்லாம் நமக்கு புண்ணு வருது. ஏன் சொன்னால் அதிகமாக பச்சை மிளகா சேர்த்தாங்க. அதிகமாக பச்சை மிளகா அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டும் வேணும், நமக்கு என்ன பண்ணுறது. அதனால் புதினாவை சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம், கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து எப்படின்னா மீன் மேக்கரும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி வச்சுட்டு இதில் முட்டையை அவிச்சு இதில் போட்டுடலாம். அப்புறம் வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க அன்றைக்கி. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கும். அதுலேயே நம்ம முட்டையை அவிச்சிட்டோம், உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டோங்க. இது வந்து நமக்கு வீட்டுக்காண்டி, இது நம்ம மணி பப்பிக்கு, அப்புறம் அங்கே வயலில் இருக்க ஒரு மணி 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் 3 முட்டை. ஏன்னா இதில் இருந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடும். அதனால் இவங்களுக்கு இதை பாக்ஸ் போட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். இது நமக்குங்க. இது எனக்கு 2 முட்டைங்க. எனக்கு எப்போவுமே 2 முட்டை தான் வேணும். எங்கள் பொண்ணுக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, என் வீட்டுக்காருக்கு ஒன்று, எங்கள் தங்கச்சி பொண்ணு ஒன்றுக்கு, அதுங்களுக்கு ஒன்று. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த முட்டையை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு எப்போவுமே 2 முட்டை தான். எனக்கு ஒரு முட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்காது. எப்போவும் எனக்கு 2 முட்டை தான் வேணும். இப்போ நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு மீன் மேக்கரும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப தண்ணியாக இந்த மாதிரிலாம் தான் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுருவாங்க. மீன் மேக்கர் முட்டை மசாலா ரெடி. அடுத்து தக்காளி சாதம் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணி தயிரை சேர்த்துட்டு எல்லாம் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்னு எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து சாப்பாடு பிரியருங்க. சாப்பாடில் வந்து எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாடு நல்லா நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி வர்றவங்களுக்கும் நல்லபடியாக சாப்பாடு கொடுக்கணும். என்னோட இது அதுதான் மெயின். நம்ம சாப்பாட்டுக்கான தான் உழைக்கிறோம். இந்த மாதிரி சாப்பாட்டில் மிச்சம் பண்ணி என்னங்க பண்ண போகிறோம்? அதனால் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டில் விட்டு யாரும் மிச்சம் பண்ணாதீங்க. நல்ல மனசில் என்ன ஆசைப்படுறீங்களோ நல்லபடியாக சாப்பிட்ருங்க. இப்போ தக்காளி சாதம் வந்து தம் போட்டாச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி தம் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, சூப்பராக இருக்குங்க.
தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. தக்காளி சாதம் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தக்காளி சாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை மசாலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், தக்காளி சாதத்துக்கு தயிர் பச்சடி. எப்போவுமே வந்து தயிர் பச்சடி எப்படி விட்றீங்கன்னா, வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. வெங்காயத்துக்கு மேலே தயிர் இருக்கணும், அப்போ தாங்க டேஸ்ட் இருக்கும். எப்போவுமே தயிரை ஊற்றிட்டு அந்த சலச்சல் கொஞ்சமாக நீங்கள் தயிர் ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அதனால் வந்து வெங்காயத்துக்கு மேலே நமக்கு தயிர் அப்படியே தயிராக தான் தெரியணும். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் தயிர் பச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தக்காளி சாதம், அதுக்கப்புறம் தயிர் பச்சடி தெரியுதாங்க, அதுக்கப்புறம் முட்டை மசாலா, மீன் மேக்கர், உருளைக்கிழங்கு, முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் என்னென்ன செஞ்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துட்டோம். இதில் ஒரு வாழை இலை போட்டோம். வாழை இலை வச்சாச்சு. தக்காளி சாதம் ஆவி பறக்குது. தக்காளி சாதம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் முட்டை, ஒரு உருளைக்கிழங்கு இதில் வச்சுக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி. அவ்வளோதான். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய லஞ்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. வாங்க சாப்பிட்லாம். இப்போ தக்காளி சாதம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், எல்லாம் தம் போட தக்காளி சாதம், தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சா? பாருங்கள், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் இதெல்லாம் போட்டு மசாலா வச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் பரிமாறிக்கோம். பாருங்கள் எப்படி நின்று வச்சுருக்கோன்னு பாருங்கள். தக்காளி சாதம், முட்டை மசாலா, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. எப்போவுமே வந்து தயிர் பச்சடி வச்சிங்கன்னா அதுக்கு தயிர் வந்து நிறையா ஊற்றி வெங்காயம் கம்மியாக செஞ்சு வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.